ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். மார்ஸ் மீடியா நேயர்கள் எல்லாருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 14/4/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் சித்திரை மாதம் 1ஆம் நாள் உத்தராயண புண்ணிய காலம், கிருஷ்ணபக்ஷம், அதாவது தேய்பிறை, சமநோக்கு நாள், அரசு விடுமுறை, தமிழ் வருட பிறப்பு, உலக சித்தர்கள் தினம், தேசிய தீயணைப்பு சேவை தினம், டாக்டர் அம்பேத்கர் பிறந்த தினம். நல்ல நேரம் காலை 6:30 மணி முதல் 7:30 மணி வரை, மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. யமகண்டம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். மேஷ லக்னம், இருப்பு 4 நாழிகை 15 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணன் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று காலை 8:10 மணி வரை பிரதமை, அதன் பின்பு திவிதியை. நட்சத்திரம் இன்று இரவு 11:36 மணி வரை சுவாதி, அதன் பின்பு விசாகம். நாமயோகம் இன்று இரவு 9 மணி 16 நிமிடங்கள் வரை வஜ்ரம், அதன் பின்பு சித்தி. கரணம் இன்று காலை 8:10 மணி வரை கௌளவம், அதன் பின்பு இரவு 9 மணி 9 நிமிடங்கள் வரை தைத்துலம், அதன் பின்பு கரஜை. அமிர்தாதி யோகம் இன்று இரவு 11:36 மணி வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு யோகம் நன்றாக இல்லை, அதாவது மரண யோகம். சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இன்று இரவு 11:36 மணி வரை உத்திரட்டாதி, அதன் பின்பு ரேவதி. அதாவது இன்னைக்கு உத்திரட்டாதி நட்சத்திரக்காரா எல்லாருமே வாகன பயணங்களில் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இன்றைக்கி திங்கட்கிழமை கண்டிப்பாக சிவன் கோயிலுக்கு போயிட்டு பார்வதி பரமேஸ்வரால் வழிபாடு பண்ணுங்கோ. நந்தீஸ்வரர் அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரகராகிய சந்திர பகவானை வணங்க சுபிக்ஷங்கள் தேடி வரும். அதேமாரி இன்னைக்கு பார்த்துட்டீங்கன்னா விசுவாவசு தமிழ் வருட புத்தாண்டின் ஆரம்ப நாள். இந்த வருடம் எல்லாருக்குமே நல்லபடியாக இருக்கணும். எல்லாருமே பிரச்சனைகள்லேருந்து வெளியில் வந்து ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி இன்றைக்கி எல்லாருமே மேஷம் முதல் மீன ராசி வரை எல்லாரும் பக்கத்தில் இருக்கிற கோவிலுக்கு போயிட்டு வாங்க. கரெக்டாக பக்கத்தில் இருக்கிற எந்த கோவிலாக இருந்தாலும் சரி, கோவிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் அங்கே உட்காந்து உங்களுக்கு என்ன ஸ்லோகம் தெரியுமோ, அது தமிழில் இருந்தாலும் சரி, சமஸ்கிருதத்தில் இருந்தாலும் சரி, ஹிந்தியில் இருந்தாலும் சரி, தெலுங்கில் இருந்தாலும் சரி, நீங்கள் அதை ஒரு 10 நிமிஷம் பாராயணம் பண்ணிவிட்டு வாங்கோ. இல்லையா ஓம் நம சிவாய, ஓம் நமோ நாராயணாய, ஓம் சரவண பவாய, ஓம் கம் கணபதையே நமக. அழகாக உட்காந்து ஒரு 10 நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிவிட்டு, இந்த வருஷம் ரொம்ப நன்னா இருக்கணும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் தீரணும், அவங்கவுங்க வீட்டில் கல்யாண காரியங்கள்லாம் அற்புதமாக நடக்கணும், உத்தியோகம் இல்லாத குழந்தைகளுக்கெல்லாம் உத்தியோகம் கிடைக்கணும், அதே மாதிரி குழந்தை பாக்கியம் தேடின்னு இருக்கிறவளுக்கு இந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கணும், நல்ல தொழில் விருத்தி அடையணும், மனசில் இருக்கிற கவலைகள்லாம் குறையணும், கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் ஒரு பிடிப்போடு செயல்பட்டு ஒரு நல்ல மதிப்பெண்கள் வாங்கணும், அரசியல்வாதிகளும் முன்னேற்றமான ஒரு பலன்கள் அடையணும், கலைத்துறை நண்பர்களும் வாய்ப்புகளுக்காக காத்திருந்த நிலைமையெல்லாம் போக நல்ல ஒரு வருமானம் கிடைக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு வாங்கோ. அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இன்றைய நவ நாயகர்களின் கிரக நிலைகள்: மேஷராசியில் சூரியன் உச்சம், ரிஷபராசியில் குரு, கடக ராசியில் செவ்வாய் நீச்சம், கன்னி ராசியில் கேது, துலாம் ராசியில் சந்திரன், மீன ராசியில் சுக்கிரன், சனி, ராகு மற்றும் புதன் அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே,
ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதருமை மேஷராசி நேர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரம்பமே அதிரடி சூப்பர். களத்திரஸ்தானமாக 7ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே மாதிரி குரு பகவான் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறார். 2ஆம் இடத்துல எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். அதுமாதிரி சுக்கிர பகவான் உங்களுக்கு விரயராசியில் இருக்கார். எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பாக அமையும். ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒரு நுணுக்கங்கள் உங்களுக்கு தெரியும். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். இன்னைக்கு மனசில் ஒரு சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். இன்னைக்கு அக்கம் பக்கத்தினர் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இன்னைக்கு ஒவ்வொரு விஷயத்திலையும் நீங்கள் தெளிவாக முடிவெடுக்கிறதுனால ஒரு சந்தோஷம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சேரும். இன்னைக்கு உடல் ஆரோக்கியமும் ரொம்ப சிறப்பாக இருக்கும். இன்னைக்கு மேஷராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. இனிப்பாக இருக்கா? அதேமாரி இன்னைக்கு இனிப்பான ஒரு செய்தி உங்களுக்கு கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர் ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதருமை ரிஷபராசி நேர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பகைருண ரோகஸ்தானமாகி 6ஆம் இடத்துல சந்திர பகவான், குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஆற்றல் அதிகரிக்கும். சக ஊழியர்கள் உங்கள் ஆற்றலை கண்டு பயந்து போவார்கள், உங்களுக்கு பணிந்து போவார்கள். அதே மாதிரி இன்னைக்கு தொழில் வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை நாடுவது நலம். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிட்டு பச்சை கற்பூரத்தை எடுத்து உங்கள் பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க வேண்டிய தெய்வம் குருமகான் ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதருமை மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? பஞ்சமஸ்தானமாகிய 5ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமாக உலாவரார். அதே சமயம் குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட பகைருண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம். இன்னைக்கு குழந்தைகளின் மூலம் உங்கள் மனதில் ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். உங்களது நீண்ட நாள் பிரார்த்தனைகள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றம் அடைவார்கள். அரசியல்வாதிகள் முக்கிய பிரபலங்களாக மாறுவார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலை பளு குறையலாம். தொழில் வியாபாரம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகளுக்கு கூட்டாளிகள் அனுகூலமாக நடந்து கொள்வார்கள். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு குழந்தைகளின் மூலம் மனமகிழ்ச்சியான சம்பவம் ஒன்று இல்லத்தில் நடைபெறும். இன்னைக்கு மிதுன ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனதருமை கடகராசி நேர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேந்திரஸ்தானமாக 4ஆம் இடத்துல உங்களோட ராசிநாதன் அற்புதமான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்காகவே அங்கே இருக்கார். குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட பஞ்சமஸ்தானத்தை பார்க்குறார். ஆன்மீக விஷயங்கள் உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். அதேமாதிரி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு ஒருவித சந்தோஷம் குடிகொள்ளும். கணவன் வீட்டாரிடம் நல்ல பேர் பெறுவீர்கள். இன்னைக்கு சில பேருக்கு பொன்பொருள் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும். அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக வெளியூர் சென்று வருவார்கள்.
அதேபோல் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளுக்கு தொழில் வியாபாரத்தில் அனுகூலமான சூழ்நிலை நிலவும். உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 7. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனதருமை சிம்ம ராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சக்காயஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 3ஆம் இடத்தில் சந்திர பகவான் அற்புதமான ஒரு உயர்வினை உங்களுக்கு கொடுக்கிறார். அதே சமயம் குரு பகவான் தனது 7ஆம் பார்வையாக உங்களது சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் சந்தோஷமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் தன்னம்பிக்கை அதிகரிப்பதால் எடுத்த காரியங்களை திறம்பட செய்து முடித்து மேல் அதிகாரிகளிடம் நல்ல பெயர் பெறுவதோடு எதிர்பார்க்கும் சில சலுகைகளை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களை தீட்டி அதிரடியாக வெற்றி அடைவீர்கள். குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் நிலவும். அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் ஜொலிப்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்வார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு சிம்மராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க வேண்டிய தெய்வம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனதுரிமை கன்னிராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு தனவாக்கு குடும்பஸ்தானமாகிய 2ஆம் இடத்துல சந்திர பகவான். குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்களோட சகாயஸ்தானத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு முயற்சிகளின் மூலமாக ஒரு வருமானம் வந்து சேரும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். மனசில் ஒரு சந்தோஷம் இருக்கும். உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு கணவனின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேருவதால் விருந்து கேளிக்கைகளில் கலந்து கொண்டு மகிழ்வீர்கள். உத்தியோகத்தில் நீங்கள் விரும்பிய சலுகைகள் கிடைக்கும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு கன்னிராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 கிராம்பு எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பழுப்பு. வணங்க வேண்டிய தெய்வம் காமாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 7 மற்றும் 9. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனதொருமை துலாம் ராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு உங்கள் ஜென்மராசியில் சந்திர பகவான் சந்தோஷமும் இருக்கும், அதே சமயம் கொஞ்சம் அலைச்சலும் இருக்கும். ஆமாம், ஜாலியாக அப்படியே ஒரு சுற்றிட்டு வருவீங்க, சரியா? இருந்தாலும் இன்றைக்கி ஓரளவுக்கு உங்களுக்கு சந்தோஷமான சூழ்நிலை நிலவும். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். உறவினர்கள் உங்கள் இல்லம் தேடி வருகை தருவார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வீணலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் கவனமாக செயல்படுவது நல்லது. இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பக்கறை எடுத்துக்கொள்வது உச்சிதம். அதேபோல் துலாம் ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் இன்னைக்கு வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. இந்த வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அந்த 2 சாக்லேட்டை சாப்பிட்ருங்கோ, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு கொடுங்க, இல்லைன்னா பக்கத்தில் ஆறுதல் கொடுத்துருங்கோ, சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க வேண்டிய தெய்வம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனதொருமை விருச்சிக ராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அயன போகஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 12ஆம் இடத்தில் சந்திர பகவான். அதேபோல் குரு பகவான் 7ஆம் பார்வையாக உங்களுடைய ஜென்மராசியை பார்க்குறார். இன்னைக்கு சந்தோஷமான செலவு சந்தோஷமாக வந்து சேரும். அதேபோல் நீங்கள் எதிர்பார்க்கும் சில காரியங்கள் செலவுகளை வைத்தாலும் சந்தோஷம் கண்டிப்பாக கிடைக்கும். இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படையும். கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக வந்து சேரும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு
எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். தொழில் வியாபாரத்தை வேறு இடத்திற்கு மாற்றலாமா என்ற சிந்தனை மேலோங்கும். இன்னைக்கு அரசியல்வாதிகள் பயணங்களை மேற்கொள்வார்கள். கலைத்துறை நண்பர்கள் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு விருச்சிக ராசியைச் சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பரில் மடித்து எடுத்துன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு சந்தோஷம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க வேண்டியதும் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். மீனாட்சி அம்மன்னாலே தாழம்பு குங்குமம் கிடைச்சதுன்னா எடுத்துன்னு போயிடுங்க. டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும். சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதுமை தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபஸ்தானமாகிய 11ஆம் இடத்துல சந்திர பகவான், அதே சமயம் குரு பகவான் 7ஆம் பார்வை உங்களோட விரயஸ்தானத்தை பார்க்குறார். இன்னைக்கு வரவு கண்டிப்பாக வரும். அந்த வரவுக்கு உண்டான சுப செலவுகள் அருமையாக வந்து சேரும். அதேபோல் இல்லத்தை அலங்கரிக்கும் இல்லத்தரசிகளுக்கு கணவரின் அன்பும் ஆதரவும் அருமையாக கிடைக்கும். வெளி இடங்களுக்கு சென்று சுற்றி திரிவீர்கள். அதேபோல் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில சலுகைகள் வந்து சேரும். தொழில் வியாபாரம் அருமையாகவும் லாபகரமாகவும் மேன்மைகரமாகவும் செல்லும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியம் சீராகி ஆனந்தமாக காணப்படுவார்கள். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியது ஓம் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜீவனஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 10ஆம் இடத்துல சந்திர பகவான். குரு பகவான் தனது 7ஆம் பார்வையை உங்களோட லாபஸ்தானத்தை பார்க்குறார். உங்கள் ஜென்மராசியை பார்க்குறார் 9ஆம் பார்வையா. எடுக்கிற காரியங்கள்லாம் இன்னைக்கு அற்புதமாக இருக்கும். உத்தியோகத்தில் பரபரப்பான ஒரு சூழ்நிலை, தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பான ஒரு சூழ்நிலை, கண்டிப்பாக உயர்வுகள் வந்து சேரும். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் மாற்று மருத்துவத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் உடல் ஆரோக்கியத்திற்காக சில செலவுகளை மேற்கொள்வார்கள். இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு அற்புதமாக நிறைவேறும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எண்ணங்கள் பூர்த்தியாகும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வீர்கள். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை காண்பார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேரலாம். இன்னைக்கு மகர ராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 துளசி எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான முன்னேற்றம் உங்களுக்கு தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க வேண்டியது ஓம் நரசிம்ம சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 9. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனதுமை கும்பராசி அன்பர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திர பகவான். அதே மாதிரி குரு பகவான் தனது 7ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. இன்னைக்கு உத்தியோகம் நிமித்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். அதேபோல் இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். தந்தை வழி உறவினர்களின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அதேபோல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் அருமையாக நடைபெறும். நீங்கள் கேட்டிருந்த சில உதவிகள் இன்றைய தினம் வந்து சேரலாம். அதேபோல் வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு எடுக்கும் காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள் கிடைத்து மகிழ்வார்கள். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். அக்கம் பக்கத்தினர் ஆதரவாக செயல்படுவார்கள். சமூக பணிகளில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்க்கும் சில உயர்வுகள் வந்து சேரலாம். இன்னைக்கு கும்பராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 வில்வம் எடுத்து பேக்கில் வச்சுன்னு போயிடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களை தேடி வரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியது எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனதருமை மீனராசி அன்பர்களே, இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு மேலே ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். சரியா? ஏன்னா சந்திராசிரமம் இருக்குது. சந்திராசிரமம் இருக்குன்னாலே கவனமாக இருக்கணும். இதில் உடல் ஆரோக்கியத்தில், சாப்பாட்டு விஷயத்தில். சரியா? இன்றைக்கி விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும். இல்லைன்னா ஏதாவது ஒரு இடத்துக்கு இப்படி போயிட்டு வர மாதிரி இருக்கும். அதெல்லாம் நீங்கள்
தகுந்த திட்டமிடல் அவசியம். அதேமாதிரி உடல் ஆரோக்கியத்தில் சிறப்பு அக்கறை எடுத்துக்கோங்க. இன்றைக்கி வண்டி வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனம் இருக்கிறது நல்லது. வண்டி எடுக்கும்போதே எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க, சரியா? அடுத்தபடியாக இன்றைக்கி உத்தியோகத்தில் கொஞ்சம் வேலை பளு அதிகரிக்கலாம். தொழில் வியாபாரத்தில் சில இன்னல்கள், இடைஞ்சல்கள், இடையூறுகள் வரலாம் என்பதால் கூடுமானவரை கூட்டாளிகளையும் வாடிக்கையாளர்களையும் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது. அரசியல்வாதிகள் மேடை பேச்சுக்களில் கவனமாக இருப்பது மிகவும் உச்சிதம். கலைத்துறை நண்பர்கள் வாய்ப்புகளுக்காக காத்திருப்பார்கள். வெளிநாட்டில் வசிக்கும் நமது அன்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறியாகலாம். மூத்த வயதைச் சேர்ந்தவர்கள் உடல் ஆரோக்கியத்தில் தனி அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு உடல் ஆரோக்கியம் சிறப்படைய மாற்று மருத்துவம் கை கொடுக்கும். இன்னைக்கு மீனராசியைச் சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு விடுங்க. அற்புதமான ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும். சந்திராசிரமம் இருந்தாலும் இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க வேண்டியதும் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.